ஒரு நேரலையில எவ்வளவு அழகா ஒரு உண்மையை திரித்து மடை மாற்றுகிறாங்க பாருங்க. எனக்கு புரியல. படிப்பு மறந்து போமா? ஒரு டேட்டா தப்புன்னு சொல்லுங்க. நான் இன்னையோட விவாதத்துல கலந்துக்கலாம் நிப்பாட்டி ஒரு டேட்டா யாராவது தப்புன்னு நிப்பாட்டணும், ஆதாரத்தோட சொல்லணும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு வாரத்திற்கு முன்பாக தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக கல்வியில் சிறந்ததா தமிழ்நாடு அப்படின்னு தந்தி தொலைக்காட்சி ஒரு விவாதத்தை நடத்தியிருந்தாங்க. அந்த விவாதத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நான் கலந்துக்கிட்டேன். அதே மாதிரி திமுக சார்பில் ஒருத்தர் கலந்துக்கிட்டாரு. திமுகவினுடைய மறைமுகமாக அரசியல் விமர்சகர்னு ஒருத்தர் வருவார்ல, அண்டா செந்தில்வேல், அவர் கலந்துக்கிட்டாரு. அதில் அண்டா செந்தில்வேல் வாய் கொடுத்து பெரிய அளவுக்கு அசிங்கப்பட்டாரு. அது குறித்து நான் தனியாக ஒரு வீடியோ பேசணும்னு நினைச்சிருந்தேன். அதற்குள்ளாகத்தான் கரூரினுடைய இந்த விஜயனுடைய சம்பவங்கள், அடுத்தடுத்த துயரங்கள்லாம் நடந்து போயிடுச்சு. ஒரு விதத்துல இந்த நேரத்துல நம்ம அதை பேசுறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கரூர் இன்சிடென்ட்ஸுக்கு மிக முக்கியமாக சொல்லக்கூடியது என்ன? விஜய் மீதான ரசிக மோகம், சினிமா மோகம். அதுதானே இந்த சினிமா மோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது விஜய் மீது மட்டும்தான் இருக்குதான்னா இல்லை, எல்லா நடிகர்கள் மீதும் இந்த செலிபிரிட்டிஸ் மேலேயும் இருக்குது. அப்ப இதே வேலையை விஜய் மட்டும் செய்யல, தமிழ்நாடு அரசும் செஞ்சுது. எப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில யார் அதிகமா சீஃப் கெஸ்டா கூட்டு பேச வச்சாங்க அப்படின்னா பெரும்பாலும் நடிகர்கள், இயக்குனர்கள், குறிப்பாக சினிமாக்காரங்க. நீங்க பாருங்க, சிவகார்த்திகேயன் அந்த மேடையில் இருந்தார், இயக்குனர் மிஸ்கின், இயக்குனர் வெற்றிமாறன், இயக்குனர் பிரேம்குமார், இயக்குனர் தியாகராஜா குமாரராஜா, இயக்குனர் மாரி செல்வராஜ் அப்படின்னு ஒரு சினிமா பட்டாளமே தான் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. பெரிய அளவுக்கு கல்வியாளர்களோ, குறிப்பாக இறையன்புவோ, பிரின்ஸ் கஜேந்திர பாபுவோ, அதே மாதிரி இன்ன பிற கல்வியாளர்களோ யாருமே அதுல கலந்துக்கிறல்ல. ஒரே ஒரு நபர், முன்னாள் நீதி அரசர் சந்துரு, அந்த ஜெய்பீம் படம் வந்துச்சுல, அது தலைவியில் தான் எடுக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த முன்னாள் நீதி அரசர் சந்துரு மட்டும்தான் அந்த நிகழ்ச்சியில ஒரு ஃபார்மர் ஜட்ஜா கலந்துக்கிட்டார். இது தவிர்த்து பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே சினிமாக்காரங்க தான். அப்போ என்னடா நீங்க விஜய் ஃபேண்டோம்னு சொல்றீங்க, சினிமா பைத்தியங்கள் சொன்னீங்க, சினிமா வெறிகுண்டு பேசிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசுக்கே அந்த சினிமா மோகம் இருக்குது அப்படின்றதுதான் இந்த செய்தியெல்லாம் எடுத்து காட்டுச்சு. இன்னும் சொல்ல போனா அதுல படிச்ச அரசு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ்கள், ஐபிஎஸ்கள் எல்லாமே இரண்டாவது வரிசையில் அமர வைக்கப்பட்டிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில. முதல் வரிசையில யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அத்தனை பேரும் இந்த சினிமாக்காரங்க. அப்ப தமிழ்நாடு அரசே அந்த மாதிரி சினிமா மோகத்துல தான் இருக்குது. இப்ப அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போவோம். இந்த விவாதத்துல நான் 3 மிக முக்கியமான வாதங்களை எடுத்து வச்சேன். ஒன்று, கல்வி கடன் ரத்து. 2வது, தமிழ்நாடு கல்வியினுடைய எழுத்து அறிவு, படிப்பு அறிவுல, லிட்ரஸி ரேட்ல எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத எடுத்து வச்சிருந்தேன். 3வது, அரசாங்க பள்ளிகளுடைய தரம். இது 3 அடிப்படையாக வச்சுதான் என்னுடைய வாதம் அதுல அமைஞ்சது. இதுல திமுக சார்பில் வந்தவரும் அண்டா செந்தில்வேலும் வாயை கொடுத்து வாயை புண்ணாக்கிக்கிட்டாங்க. அவ்வளவுத்திற்கு டேட்டாவோட நான் 2 பேருக்கும் பதிலடி கொடுத்திருந்தேன். அதுல சில தகவல்கள் விடுபட்டு போயிடுச்சு. அது குறித்து தான் இந்த வீடியோல நம்ம தெளிவாக பேசியிருக்கிறோம். முதலாவதாக நான் என்ன வாதத்தை வச்சேன் அப்படின்னா, தமிழ்நாடு மாணவர்கள் எத்தனையோ பேர் கல்விக்காக அதிகமாக கடன் வாங்கி கடன் சுமையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக அரசு அமைவதற்கு முன்பாக திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருந்தாங்க. 159வது வாக்குறுதி, அந்த இது கூட என்கிட்ட இருக்குது. கல்வி, உயர்கல்வி, கல்வி கடன் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியிலையும் உயர்கல்வியிலையும் மாணவர்கள் பெற்றிருக்கக்கூடிய கடனை 30 வயதுக்குட்பட்ட அந்த மாணவர்களுடைய கடனை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி எண் 159ல கொடுத்துருந்தாங்க. ஆனா 4.5 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் ₹1 கூட தள்ளுபடி பண்ணல அப்படின்னு நான் என்னுடைய முதல் சுற்று வாதத்தை வச்சிருந்தேன். அதுக்கு நான் ஆதாரமாக நான் சொல்லியிருந்தேன், தமிழ்நாட்டினுடைய கல்வி கடன் கிட்டத்தட்ட 87,000 கோடி ரூபாய் கிட்ட இருக்குது. இது தமிழ்நாடு அரசினுடைய ஒட்டுமொத்த கடன் நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா அதுல கிட்டத்தட்ட 9.46%, 10% நெருக்குது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் கடன்ல சிக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கூடுதல் வாதத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய விதமாக 2022-23 நிதியாண்டு, 2024-25 நிதியாண்டு, இந்த 2 நிதியாண்டுல மட்டும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடனுடைய தொகை அப்படின்றது 7,198 கோடி கல்வி கடன். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாடு அரசு ஏன் தள்ளுபடி பண்ணல அப்படின்ற கேள்விகளை நான் முன் வச்சிருந்தேன். அது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க மற்ற ஆண்டுகள்ல வாங்கின கடன் எல்லாம் கூட விட்டுருங்க. எடப்பாடி ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, பழைய கருணாநிதி ஆட்சி, இதெல்லாம் கூட விட்டுருங்க. உங்க ஆட்சியில இந்த 4.5 வருஷத்துல தமிழ்நாட்டு மாணவர்கள் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறாங்களோ அந்த கடனையாவது குறைந்தபட்சம் தள்ளுபடி பண்ணுங்க. சரி, அவ்வளவு வேண்டாம்,
அந்த மாணவர்களுக்கு வந்து வட்டிக்கு கடன் வாங்கியிருக்காங்கல்ல, 8% 10% வட்டிக்கு கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனுடைய வட்டியவாது அட்லீஸ்ட் தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதற்கு எந்த பதிலும் இல்லை. அப்ப திமுகவின் சார்பில் பேசின சஃபி சுலைமான் அவர் இவர் பொய் சொல்றாரு, தமிழ்நாடு அரசு கடனை தள்ளுபடி பண்ணியிருக்குது அப்படின்னு ஒரு இதை தூக்கிட்டு வந்தாரு. 48 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணிருக்குன்னு சொன்னாரு. அதை நம்ம மறுக்கல, உண்மையிலே தள்ளுபடி பண்ணிருக்குது. அப்ப ஏன்டா நீ முதல்ல 1 ரூபாய் கூட தள்ளுபடி பண்ணலன்னு சொன்னேன், இப்ப 48 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா அங்கதான் தமிழ்நாடு அரசினுடைய பம்மாத்து வேலைகள் இருக்குது. சில மாதங்களுக்கு முன்பாக அப்படி ஒரு அறிவிப்பு வந்துச்சு. 48 கோடி ரூபாய் குறிப்பாக இந்த ஆதிராவிடர், பழங்குடியினர், தலித் இந்த பிரிவை சார்ந்த நபர்களுடைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுது, மாணவர்களுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படுது. அதனுடைய தொகை 48 கோடி ரூபாய்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அதை எடுத்து அவர் போட்டாரு. அப்ப நான் பதில் சொன்னேன், இந்த 48 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணது உண்மைதான், என்ன காரணத்துக்காக தள்ளுபடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அதை அவர் சொல்லல. நான் விவாதத்துல அடுத்த சுற்றுல சொன்னேன் என்ன அப்படின்னா, 1972, 73, 2003, 2004, 2009, 2010 இந்த 3 நிதியாண்டுல அந்த குறிப்பிட்ட மாணவர்கள் வாங்கின கடனை தள்ளுபடி பண்றாங்க. இதற்கு தமிழ்நாடு அரசு சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, இதை வசூலிப்பதற்கான போதிய தரவுகள், டேட்டா இல்ல. யாருக்கு கடன் கொடுத்தோம், எவ்வளவு கடன் கொடுத்தோம், யார் அதுல கடனை எவ்வளவு பெண்டிங் வச்சிருக்காங்க, அதுக்கு வட்டியினுடைய தொகை எவ்வளவு, எந்தெந்த வங்கிகள் கடன் கொடுத்துச்சு, இப்படின்ற எந்த டேட்டாவும் இல்ல. அப்ப டேட்டா இல்லாததுனால இந்த கடனை தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இது திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியதாக ஆகாது அப்படின்னு நான் என்னுடைய வாதத்துல சொல்லியிருந்தேன். உடனே சஃபி சுலைமான் குதிச்சாரு. இதோ பாருங்க, 1 ரூபாய் கூட தள்ளுபடி பண்ணலன்னாரு. இப்ப பாருங்க 48 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இப்ப இவர் மாத்தி பேசுறாரு அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு இப்ப இந்த 48 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணலன்னு வைங்க, இதை எதன் பொருட்டு வசூலிப்பாங்க? தமிழ்நாடு அரசு தள்ளுபடி பண்ணல, வசூலிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. யார்கிட்ட போய் வசூல் பண்ணுவீங்க, என்னன்னு போய் வசூல் பண்ணுவீங்க, எவ்வளவு வசூல் பண்ணுவீங்க? கேள்வி எல்லாம் எழுதுல. அப்ப வசூல் பண்ண நினைச்சாலும் முடியாது அப்படின்றத அங்க கலை யதார்த்தம். அப்ப முடியாத ஒன்றை அரசாங்கம் தள்ளுபடி பண்ணிருச்சு. அது எவ்வளவு? வெறும் 48 கோடி ரூபாய். நான் முன்னே சொன்னேன்ல, 2022, 23, 24, 25 இந்த நிதியாண்டுல மட்டும் தமிழ்நாட்டு மாணவர்கள் வாங்கின கடன் 7198 கோடி. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மாணவர்கள் கல்விக்காக வாங்கின கடன் 87,500 கோடி. இவ்வளவு பெரிய ஹியூஜ், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மாணவர்கள் கடனாக வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதை தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தீங்க. அப்படி கொடுத்ததற்கு பிறகு ஆட்சிக்கு 4.5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா குறைந்தபட்ச வட்டியை கூட தள்ளுபடி பண்ணலையேன்னு கேட்டோம்னா, அவங்க கிட்ட இல்லாத டேட்டாவை கணக்கு பண்ணி வேற வாய்ப்பே இல்லாம அதை தள்ளுபடி பண்றாங்க. வாராக்கடன் சொல்லுவாங்க, அதை தள்ளுபடி பண்றாங்க. அதை தூக்கிட்டு நாங்க நிறைவேற்றிட்டோம்னு சொல்லிட்டு பச்சை பொய்ய விவாதத்துல சொன்னாரு. அதை நம்ம தரவுகளோட அங்கேயே முறியடிச்சோம். இப்ப தமிழ்நாட்டினுடைய கல்வி கடன் இப்படி இருக்குதுல்ல. இது போக 2025 ஒரு டேட்டா சொல்லுது என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே அதிகமாக கல்வி கடனுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய அந்த லோன் அப்ளிகேஷன் இருக்குதுல்ல, அந்த லோன் அப்ளிகேஷன் எந்த மாநில மாணவர்கள் அதிகமாக விண்ணப்பிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள். அப்ப இதை சொன்ன உடனே அவர் சொல்றாரு, பெருமைப்படுங்க, தமிழ்நாட்டு மாணவர்கள் அந்த ஊருக்கு கல்வியின் பால் இயக்கம் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நமக்கு என்ன சொன்னு தெரியல. அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நடத்துறீங்க, தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வி படிக்கிறாங்க, அது தமிழ்நாடு அரசு அதற்கான முயற்சிகளை எடுத்து குறைந்தபட்சம் வட்டி இல்லா கடனை கொடுக்குறாங்க, அதன் மூலியமாக மாணவர்கள் கல்வி பெற்று வெளியே வர்றாங்க அப்படின்னா அதுல குறைந்தபட்சம் பேசுறதுக்கு ஒண்ணு இருக்கு. சரி, வட்டி இல்லாம கொடுத்தாங்கப்பா அப்படின்னு. மாணவர்கள் கல்வி கடன் வாங்குறாங்க, வட்டிக்கு வாங்குறாங்க. அவருடைய சுய முயற்சியில படிச்சு வெளியே வந்தா அதை இவங்க கிரெடிட் எடுத்துக்கிறது. அடுத்தவன் போட்ட பிள்ளைக்கு பேர் வைக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் தமிழ்நாடு அரசு அந்த விழான்ற பேர்ல செஞ்சுது. இப்ப கல்வி கடன் இப்படி ஆச்சுதா. அடுத்தது என்ன அப்படின்னா, மாணவர்களுடைய லிட்ரஸி ரேட்டு. திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 170 நம்பர் நீங்க எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்த வெறும் 3 ஆண்டுகளுக்குள்ளாக தமிழ்நாடு 100% லிட்ரஸி ரேட்டை எட்டக்கூடிய மாநிலமாக உருமாறும் அப்படின்னு வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறாங்க. இப்ப இந்த லிட்ரஸி ரேட்டு என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். கல்வி அறிவு. சரி, கல்வி அறிவு ஒருத்த படிச்சிருக்கிறானா படிக்கலையா, அவனுடைய கல்வி அறிவை எப்படி நம்ம எடை போடுறது அப்படின்னு கேட்டோம்னா, சிம்பிள், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் இது இப்படி இருக்குதுன்னு வைங்களேன், இதை பார்த்து படிக்க தெரியணும், அதே மாதிரி அதை அப்படி எழுத தெரியணும். இது தெரிஞ்சிருந்தனா கல்வி அறிவு பெற்றவன். இப்போ இந்த லிட்ரஸி ரேட் இருக்குதுல்ல, இந்த லிட்ரஸி ரேட்ல தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நான் ஆதாரத்தோட விவாதத்துல முன் வச்சேன். இப்போ இதுக்கு அண்டா செந்தில்வேல் குதிச்சாரு. அந்த ஷார்ட்ஸ் கூட நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, நான் சொல்றேன். அப்போ இந்த லிட்ரஸி ரேட்ல 2025 ஆகஸ்ட்ல ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி பாராளுமன்றத்தில் கொடுத்த டேட்டாவை எடுத்து நான் கொடுக்குறேன்,
தமிழ்நாடு வந்து 17வது இடத்துல இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்றேன். இதுக்கு வந்து அண்டா செந்தில் உடனே குதிக்கிறாரு, இல்ல 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 இல்ல. அதாவது ஒருத்தனை பேச விட்டு பாரு, அவன் எவ்வளவு பெரிய முட்டாள் அப்படின்றத அவன் வார்த்தை மூலியமாக அவனே நிரூபிப்பான் அப்படின்றது ஒரு ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழியினுடைய இதாக நான் வாயை மூடிட்டு செந்தில் அது பாட்டுக்கு பேச விட்டேன். நான் இந்த லிட்ரஸி ரேட்டுன்னு சொன்னதை தலைவன் என்னன்னு புரிஞ்சுட்டு வந்துட்டேன். அந்த அண்டா எப்படி புரிஞ்சுட்டு வந்துட்டார் அப்படின்னா, அவர் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு யூனிவர்சிட்டியினுடைய ரேங்கிங்கை கொண்டு வர்றாப்ல. அதாவது இந்தியா முழுமைக்கும் 100 டாப் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அதுல 17 யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்குது, அது 17 இருக்குதுன்னு சொன்னா இவர் தவறா புரிஞ்சுக்கிட்டு வந்து தமிழ்நாடு கல்வியில 17வது இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அபூபக்கர் உளர்றாரு அப்படின்னு மறுத்தாரு. அப்ப நான் சொல்றேன், லிட்ரஸி ரேட்ல நீங்க சொல்றது யூனிவர்சிட்டி ரேங்கிங், லிட்ரஸி ரேட்ல தமிழ்நாடு 17வது இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இல்ல 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 அது அப்படி இல்ல, உல்லாஸ் உல்லாஸ் உல்லாஸ். என்னத்த சொல்ல ஒரு விவாதத்துல இதுல நான் என்ன சொல்றாப்ல, ஒரு நேரலையில உட்காந்துக்கிட்டு இவர் எவ்வளவுக்கு உண்மையை திரிச்சு சொல்றாரு அப்படின்னு ஆதாரத்தோட நம்ம சொல்றோம்னா அதை திரிச்சு சொல்றதான். ஆனா நம்ம என்ன சொல்றோன்றதே புரியாம லிட்ரஸி ரேட்டுக்கு கொண்டு போயிட்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்கோட கம்பேர் பண்ணி பேசுற செந்தில்வேல் உண்மையை பேசுறவராம், சத்தியவானாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாப்ல, உல்லாஸ்ன்ற ஒரு இதை கொண்டு வந்து உல்லாஸ் அமைப்பு, ஒன்றிய அரசு உல்லாஸ் அமைப்புன்றது, உல்லாஸ்ன்றது ஒரு அமைப்பு இல்ல, உல்லாஸ்ன்றது ஒரு செயல் திட்டம், ஸ்கீம். ஒன்றிய கல்வி அமைச்சகம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். உல்லாஸ்ன்றது ஒரு ஆக்ரனிம், ஒரு சுருக்கம்னு வைங்களேன். இந்த உல்லாசினுடைய வேலை என்ன அப்படின்னா, கல்வி போகாத மாணவர்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்ப்பது, லிட்ரஸி ரேட்டை அதிகப்படுத்துவதுதான் அடிப்படையான நோக்கம். இப்ப இந்த உல்லாசினுடைய ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வர்றாரு. ஆக்சுவலா உல்லாஸ் அப்படின்ற இந்த ஸ்கீம் வந்து நேரடியாக ரேங்கிங்கை வெளியிடாது. இவங்க வந்து எந்த அளவுக்கு டேட்டாஸை கலெக்ட் பண்ணி ஒன்றிய அமைச்சகத்துக்கு கொடுப்பாங்க, ஒன்றிய அமைச்சகம் தான் அந்த டேட்டாவை வந்து வெளியே விடுவாங்க. இப்ப 2024 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா தூக்கிட்டு வர்றாரு. நான் சொன்னது 2025 லேட்டஸ்ட் டேட்டா, அவர் 2024 தூக்கிட்டு வந்தாரு. சரி, அதுல என்ன சொன்னார் அப்படின்னா, கேரளாவை விட தமிழ்நாடு அதிக கல்வி அறிவு பெற்று முதல் இடத்துல இருக்குது அப்படின்னாரு. நான் அங்கேயே கேட்டேன், என்னங்க ஆதாரம் தாங்க, நான் 2025 சொல்றேங்க, நீங்க 2024 சொல்றீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ ஒரு ஒரு லாஜிக்கா ஒண்ணு கேட்டாரு பாருங்க. அப்ப என்ன படிச்ச மாணவர்கள்லாம் வந்து பின்னாடி வந்தாங்களா, கல்வியெல்லாம் மறந்து போயிடுச்சா அப்படின்னு. அதாவது லிட்ரஸி ரேட்டினுடைய ரேங்கிங் எப்படி மேல போகுது கீழே வருது, முன்னாடி இருந்த மாநிலம் எப்படி வந்து கீழே வருது, கீழே இருக்கக்கூடிய மாநிலம் எப்படி மேல போகுது அப்படின்ற அடிப்படை அறிவு இல்லாத இந்த செந்தில்வேல் அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர், என்னென்னலாமோ வச்சுக்கிட்டு ஊடகத்தில் உட்காந்துட்டு பீத்திக்கிட்டு திரிகிறாப்புல. லிட்ரஸி ரேட் அப்படின்ற இந்த பட்டியல்ல தமிழ்நாடோ மற்ற மாநிலமோ மேலேயோ கீழே வர்றது எப்படி வரும் அப்படின்னா 2 காரணங்களுக்காக வரும். முதலாவது, இப்ப தமிழ்நாடு அரசு லிட்ரஸி ரேட்ல எத்தனை பெர்சன்டேஜ் எடுத்திருக்குது, 85.50. இப்ப இந்த 85.50 விட கீழே இருக்கக்கூடிய மாநிலம், இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு மகாராஷ்டிரான்னு வைங்களேன், மகாராஷ்டிரா 80 இருக்குதுன்னு வைங்க. இப்ப அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளாக அவன் இந்த 10% கூட எடுத்துட்டான். தமிழ்நாடு அரசு 85 தான் இருக்குது அப்படின்னா அவன் 80ல 90 போயிடுவான். அப்ப என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா லிட்ரஸி ரேட்டினுடைய அந்த பட்டியலில் தமிழ்நாட்டை விட மகாராஷ்டிரா மேல போயிடும். ஏன், தமிழ்நாடு 85 இருக்குது, மகாராஷ்டிரா 90 போயிருது. அப்ப படிச்சவன் மறந்து போகுதுன்ற காரணம் இங்க இல்ல. தமிழ்நாட்டு மாணவர்களை விட மகாராஷ்டிரா மாணவர்கள் எழுத்தறிவுல அதிகமா படிச்சிருக்கிறாங்க அப்படின்ற அந்த பட்டியல மேல போறது, இது ஒரு காரணமா. 2வது, பிறப்பு இறப்பு விகிதங்கள் இதை வந்து வேறுபடுத்தும். படிச்சவன் ஒருத்தன் இறந்து போலாம், புதுசா பிறக்கிறவன் படிக்காம போலாம், இது அப்படியே மாறவும் செய்யும். படிக்காத ஒருத்தன் இறந்து போலாம், புதுசா பிறக்கக்கூடிய ஒருத்தன் படிக்கலாம். இப்ப இந்த ரேட்டின் அடிப்படையிலையும் என்ன செய்யும் அப்படின்னா இந்த லிட்ரஸியினுடைய இந்த ரேட் இந்த பட்டியல மேலையும் கீழையும் போகும். அப்ப இந்த 2 காரணங்களால இது வேறுபடும். இந்த அடிப்படை புரிதல் செந்தில்வேலுக்கு இல்லாம அப்ப படிச்சவங்க எல்லாம் என்ன மறந்து போயிட்டாங்களா, எனக்கு புரியல கார்கே அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறாப்ல. அப்ப அடிப்படையே தெரியல. நான் என்ன கேட்கிறேன், 67 ஆட்சியை பிடிச்சிங்க, ஐயா காமராஜர் காலத்துல கிட்டத்தட்ட 13,000 பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டுச்சு, அரசு பள்ளிக்கூடங்கள். இத்தனை ஆண்டுகளுக்குள்ளாக 67 இப்போ வரைக்கும் கணக்கு போடுமே, எத்தனை அரசு பள்ளிகள் நீங்க திறந்திருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு கல்வி கொடுத்துருக்கிறீங்க? நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. கேரளா 95% கல்வி அறிவு பெற்றிருக்குது. இந்த பட்டியல் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த பட்டியலில் மிசோரம் தான் முதல் இடத்துல இருக்குது. அவங்க வந்து 100% லிட்ரஸி ரேட் வந்து கொடுத்துட்டதா சொல்றாங்க. இதுல 5வது இடத்துல கேரளா இருக்குது, 17வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. இதுல என்ன பெரிய கேள்வி கூத்துனா, தமிழ்நாட்டை விட டெல்லி, அஸ்ஸாம் இவங்கெல்லாம் வந்து முன்னாடி இருக்கிறாங்க, அதுதான் பெரிய கேள்வி கூத்து. அப்ப அஸ்ஸாமை விட டெல்லியை விட தமிழ்நாடு பின்தங்கி தான் இருக்குது. 60 ஆண்டு கால இந்த திமுக அதிமுக ஆட்சியில 85% தான் இவர்களுக்கு லிட்ரஸி ரேட்டே கொடுக்க முடிஞ்சிருக்குது. அப்படின்னா என்ன, 100ல 85 பேருக்கு தான் எழுத்த பார்த்து படிக்க எழுத தெரியுது.
அப்ப 115 பேருக்கு எழுத படிக்க தெரியல. இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டை வச்சு போட்டு, இந்த கீழ்நிலையில தமிழ்நாட்டை வச்சு போட்டு இவங்க என்ன பேசுறாங்க? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இப்படின்னு சொல்லிட்டு விழா நடத்துறாங்க. இது கேவலம் இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து நம்ம டேட்டாவோட எடுத்து போட்டோம். அதுக்கு வந்து எந்த பதிலும் இல்லை. உண்மையாகவே அசிங்கப்பட்டார் செந்தில்வேல். அப்போ அதை மடைமாற்றிட்டு ஓடினாரு. ஆச்சுதா? இப்ப 3வது என்னன்னா அரசு பள்ளிகளினுடைய தரம். அதையுமே வந்து நான் எடுத்து போட்டிருந்தேன். அதாவது தமிழ்நாடு அரசு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில இந்த மனுவை வந்து தாக்கல் பண்ணுது. அது விகடன்ல வந்து செய்தியாகவே வந்திருக்கு. தமிழ்நாடு முழுவதும் 5583 பள்ளி கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்றேன். தமிழ்நாடு அரசே சொன்னது. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் கல்விக்கு பட்ஜெட் ஒதுக்குறாங்க, இதை சீரமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்குறாங்க. அதெல்லாம் எங்க போகுது? அந்த விவாதம் நடப்பதற்கு 2 நாளைக்கு முன்பாக திருச்சியினுடைய துறையூர்ன்ற ஒரு ஊர்ல 9 மாதங்களே ஆன புதிதாக திறக்கப்பட்ட ஒரு அரசு பள்ளியினுடைய மேற்பூச்சி பெயர்ந்து கீழே விழுது. இதுல என்ன பெரிய ஹைலைட் தெரியுமா? அந்த அரசு பள்ளிய தொடங்கி வச்சது ஐயா ஸ்டாலின். அப்ப ஐயா ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறாரு. 35 லட்சம் அதுக்கு பட்ஜெட். வெறும் 9 மாசம் தான் ஆகுது. அது மேற்பூச்சி கீழே விழுந்தது அப்படின்னா என்ன தரத்துல இருக்குது? இது கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடா? அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் நான் வந்து முன் வச்சேன். எந்த பதிலும் கிடையாது. நம்ம ஒரு வீடு கட்டுறோம், வெறும் 9 மாசத்துக்குள்ளாக அது மேற்பூச்சி கீழே பெயர்ந்து விழுது அப்படின்னா என்ன? சட்டையை பிடிச்சு கேட்க மாட்டோமா? கான்ட்ராக்டருடைய சட்டைய, மேஸ்திரியுடைய சட்டையை பிடிச்சு கேட்க மாட்டோமா? இன்ஜினியருடைய சட்டையை பிடிச்சி என்னடா வீடு கட்டியிருக்க, 9 மாசத்துல பேர்ந்து வருது, இதான் நீ வீடு கட்டி லட்சணமான கேட்க மாட்டோமா? அப்ப அப்பட்டமான ஊழல், எல்லாத்துலயும் ஊழல். சரி, மத்த துறைகளை திருடி தொலைகிற அதே தப்பு தான். ஆனா குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூட கட்டிடத்துல திருடுறதுக்கு மனசு வருது, ஊழல் பண்றதுக்கு மனசு வருது. எப்படிடா அவங்களுக்கு? டேய், இது போக குழந்தைகளுடைய வயிற்றுல அடிக்கிற மாதிரி முட்டையில ஊழல், அவங்க சாப்பிடுற சத்துணவுல ஊழல், காலை உணவுல ஊழல், அவங்க கொடுக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள், நோட்டோ புஸ்தகம் வேற என்ன கொடுக்குறாங்க, அத்தனையிலையும் ஊழல். அப்ப மாணவர்கள் உயிரை கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அரசு பள்ளியில. இது மொத்தமாக அந்த பட்டியல் தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த திமுக ஆட்சியில மட்டும் ஒரு 1-2 வருடத்துக்குள்ளாக எவ்வளவு நடந்துச்சு அப்படின்ற ஒரு 20 பள்ளிக்கூடங்களுடைய பட்டியல் மட்டும் என் கையில இருக்குது. இன்னும் டேட்டாஸ் நிறைய இருக்குது. அப்ப இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளிக்கூடங்களை வச்சு போட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்னா உண்மையிலேயே இவங்க மான ரோசம் சூடு சொரணம் உள்ளவங்களா? அது போக திமுகவினுடைய கல்வி தொடர்பான தேர்தல் வாக்குறுதிகள், இதையும் நான் வந்து அங்க பட்டியலிட்டு இருந்தேன். இதுல குறைந்தபட்சம் எதையாவது அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்களா அப்படின்னா ஒண்ணுமே நிறைவேற்றல. நான் சுருக்கமா சொல்லிடுறேன். தேர்தல் வாக்குறுதி எண் 162 என்ன? சானிடரி நாப்கின். நாங்க எல்லா கல்வி நிலையங்கள்லையும் மாணவிகளுக்கு சானிடரி நாப்கின் நாங்க வந்து இயந்திர முறையில வழங்குவோம் அப்படின்னாங்க. செயல்படுத்திருக்கிறாங்களா? இது வரைக்கும் இல்ல. 163வது வாக்குறுதி, பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 5G டேப்லெட் நாங்க கொடுப்போம். டேப் இருக்குதுல்ல, டேப் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. கொடுத்துருக்காங்களா? இது வரைக்கும் 4.5 வருஷத்துல ஒரு ஆளுக்கு கூட கொடுக்கல. 164வது தேர்தல் வாக்குறுதி, தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மருத்துவ கல்லூரி கொண்டு வருவதற்கான அத்துணை முயற்சிகளையும் எடுப்போம்னாங்க. இந்த 4.5 வருஷத்துல இந்த மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவதற்கான என்னென்ன முயற்சிகளை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்குது? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற கேள்வியை முன் வச்சோம்னா பதிலே இருக்காது. 169வது வாக்குறுதி, பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலையில் அவருடைய ஊட்டச்சத்தை ஊக்குவிக்கும் விதமாக பால் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. அப்படி ஏதாவது தமிழ்நாடு அரசுல ஏதாவது அரசு பள்ளியிலையோ அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள்லையோ இது வரைக்கும் பால் கொடுத்ததா ஒரு செய்தி பார்த்திருக்கீங்க? இல்ல. அப்ப வெற்று வாக்குறுதி. அதே மாதிரி 170வது வாக்குறுதி. இந்த 170வது வாக்குறுதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்றிய பட்டியல்ல கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கல்வியை மாநில பட்டியலுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான அத்துணை முயற்சிகளையும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய கேலி கூத்து! திமுக இதெல்லாம் பேசலாமா? இதை கொடுத்த இந்திரா காந்தி, அதாவது மாநில பட்டியல்ல தான் கல்வி இருந்துச்சு, பொதுப்பட்டியலுக்கு அதை கொண்டு போனது யாரு? இந்திரா காந்தி. எப்ப கொண்டு போனாங்க? எமர்ஜென்சி அப்போ. 42வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்த எஜுகேஷனை கன்கரண்ட் லிஸ்டுக்கு கொண்டு போய் மாநில உரிமையை பறித்தவர் இந்திரா காந்தி. அப்படி பறித்த இந்திரா காந்தியை நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்றவர் துரோகி கருணாநிதி. 17-18 ஆண்டுகள் ஐ.கே. குஜ்ராலி, வி.பி. சிங்கு, மன்மோகன் சிங், வாஜ்பாயி, இப்படி இத்தனை பேருடைய அமைச்சரவையில தொடர்ச்சியாக 17 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்களே. அப்ப இந்த கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு
ஒரு ஒரு கீரையை கிள்ளி போட்டிருப்பீங்களா, நீங்க ஒரு துரும்ப நகைத்திருப்பீங்களா? அப்ப அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் வாய் மூடிட்டு இருந்து போட்டு இப்ப தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தாங்க. சரி, இப்போ இந்த 4.5 வருஷத்துல என்ன முயற்சிகளை மேற்கொண்டீங்க? இந்த 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 கோரிக்கைய உங்க கட்சியினுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் ஏத்துக்கிறதா? காங்கிரஸ் என்ன சொல்லுது? ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? நீட்ல தமிழ்நாட்டுக்கு விலக்கு தருவோம், கல்வியை மாநில பட்டியலுக்கு தருவோம் சொல்ல வேண்டியதுதானே? அப்ப காங்கிரஸே உங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஒத்துக்காது. இது அப்பட்டமான பொய்யான வாக்குறுதி. இன்னும் 2 முக்கியமான வாக்குறுதி என்ன அப்படின்னா, 172வது வாக்குறுதி. இந்த வாக்குறுதியில் என்ன சொல்றாங்க? வேளாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் குறித்து மாணவர்களுக்கு அடிப்படை புரிதலை வழங்கும் விதமாக இது குறித்தெல்லாம் தனி பாடம் அமைக்கப்படும். தனி சப்ஜெக்ட். எது பத்தி? வேளாண்மையை பத்தி, சுற்றுச்சூழலை பத்தி. அதாவது சுற்றுச்சூழலுக்கு நாம் தமிழர் கட்சி மாநாடு போட்டாலோ, மரங்கள் பத்தி பேசினாலோ, மலைகள் பத்தி பேசினாலோ, வேளாண்மை, ஆடு மாடு வளர்ப்பு, இதை பத்தி எல்லாம் பேசினா அது வந்து குலக்கல்வியை ஊக்குவிக்கிறது ஆயிடும், சங்கித்தனம் ஆயிடும், RSS கல்வி அஜெண்டாவாயிடும். ஆனா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது? அது வரதுக்கு முன்பாக திமுக தேர்தல் வாக்குறுதியில் அறிக்கையில சுற்றுச்சூழல் குறித்து, வேளாண்மை குறித்து தனி பாடம் அமைக்கப்படும். இது என்ன கேலி கூத்தா இல்லையா? அதே மாதிரி அந்த வாக்குறுதியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாரத்திற்கு 3 வகுப்புகள் PT பீரியட் உடற்பயிற்சி வகுப்புகள் அமைக்கப்படும். எங்கேயாவது அமைச்சிருக்காங்களா? அது மாதிரி PT பீரியட மேக்ஸ் டீச்சரும், கெமிஸ்ட்ரி டீச்சரும், சயின்ஸ் டீச்சரும் கடன் வாங்கி பாடம் எடுப்பாங்க. எப்ப அந்த ஸ்போர்ட்ஸ் டே அதெல்லாம் வருதோ அப்ப மட்டும் 2 வாரம் 2 பீரியட் விடுவாங்களே தவிர ஒரு நாளுங்களை விட மாட்டாங்க. அண்மையில அந்த வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் நடந்துச்சு. எல்லா நாடுகளும் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 107 மெடல்கள் அதுல வழங்கப்பட்டுச்சு. பிரான்ஸ், சில்வர், கோல்டு அப்படின்னு. இதுல போட்ஸ்வானான்ற ஒரு நாடு, உங்களால நம்ப முடியுதா? வெறும் 25 லட்சம் மக்கள் தொகை. 25 லட்சம். மேப்ல நீங்க தேடினீங்கன்னா போட்ஸ்வானா கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சின்ன நாடு. இந்த நாட்டை சேர்ந்த தடகள வீரர்கள் கிட்டத்தட்ட 3-4 மெடல்களை பெற்று, 2 தங்கம் 2 பிரான்ஸ் நினைக்கிறேன் பெற்று அந்த பட்டியல்ல 4வது இடத்துல இருக்கிறாங்க. ஆனா இந்தியாவால ஒரு பித்தளையை ஜெயிக்க முடியல. 145 கோடி மக்கள், இவ்வளவு பெரிய வளமான செல்வம், இவ்வளவு பெரிய அரசாங்கம், இவ்வளவு பெரிய அதிகாரம், எல்லாமே ஏன் செய்ய முடியல? ஏன்னா மாணவர்களுக்கு தனித்திறன் கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய விதமாக இந்த கல்வி முறை இல்லை. மனப்பாடம் பண்ணணும், வாந்தி எடுக்கணும், மார்க் வாங்கணும், போகணும். இப்படிதான் இந்த கல்வி முறை இருக்குதே தவிர ஒரு மிஷின் மாதிரி அவனை ஓட்டிட்டு இருக்கிறாங்களே தவிர விரும்பி படிக்கக்கூடிய அந்த கல்வி முறை இல்லை. இதுதான் மிக முக்கியமான காரணம். அப்போ வாரத்துக்கு 3 முறை PT பீரியட் கொண்டு வரும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் செய்யல. அடுத்தது மிக முக்கியமான வேதனை தரக்கூடிய ஒரு வாக்குறுதி, 177வது வாக்குறுதி. என்ன? டெட் தேர்வுன்னு ஒன்று இருக்குது. டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், TET, டெட் தேர்வு. இந்த டெட் தேர்வு தமிழ்நாடு அரசாங்கம் கண்டக்ட் பண்ணும். இப்போ இதுல யாரு இந்த தேர்வு எழுதுவாங்க அப்படின்னா, இந்த பள்ளி ஆசிரியர்களாக வர்றாங்கல்ல, 1ல இருந்து 10 வரைக்கும் நினைக்கிறேன், அது எடுக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள் தகுதி தேர்வு தான் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இப்போ இந்த டெஸ்ட்டை வந்து யார் எழுதுவாங்க? பிஎட், இந்த MD இந்த மாதிரி முடிச்சவங்க எல்லாம் எழுதுவாங்க. இதுல 2013ஆம் ஆண்டு இந்த தேர்வை எழுதி தேர்வுல வெற்றி பெற்றவங்க அவங்களுக்கு இது வரைக்கும் பணி வழங்கல. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 12 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்காகவே படிச்சு, இதுக்காகவே உழைச்சி, இதுக்காகவே நேரத்தை செலவழிச்சு, இதுக்காகவே தேர்வை எழுதி அந்த தேர்வுகளை வெற்றி பெற்று 12 ஆண்டுகள் ஆகிவிச்சு. இது வரைக்கும் பணி நியமனம் இல்லை. அவங்க தொடர்ச்சியா போராடினாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல, எடப்பாடி ஆட்சி காலத்துல, OPS வரும்போது எல்லாம் போராடி பாவம். கடைசியில் என்னாச்சு? திமுக அந்த தேர்தல் வாக்குறுதியில கொடுத்துச்சு. 177வது வாக்குறுதியில இந்த திமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்குது. ஸ்டாலின் இந்த கிராம சபை கூட்டம் நடத்தினார்ல, அதுல பேசியிருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் வாக்குறுதியில கொடுத்திருக்கிறாரு. கழக ஆட்சி அமைஞ்ச உடனே உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவோம். நம்பி ஓட்டு போட்டாங்க. கல்வி கட்டணம் ரத்து பண்ணுவோம்னு சொன்னதுக்காக மாணவர்கள் ஓட்டு போட்டாங்க. இந்த மாதிரி இந்த ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்குவோம்னு சொன்ன உடனே அவங்க ஓட்டு போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க. ஆனா என்னாச்சு? இது வரைக்கும் வழங்கல. அவர்கள் போராடினாங்க. அந்த போராட்டத்துல நான் கலந்துக்கிட்டேன். வள்ளுவர் கோட்டத்துல நான் போராட்டத்தை முடிச்சுட்டு வந்துட்டேன், பேசிட்டு வந்துட்டேன். இரவுல ஒரு 6 மணி நெருக்கத்துக்கு பிறகாக அங்க போராடிட்டு இருந்தவங்கள பலவந்தமாக, அங்கிருந்த ஆண் ஆசிரியர்களை, பெண் ஆசிரியர்களை பலவந்தமா தூக்கிட்டு போய் மண்டபத்துல அடைச்சி, அந்த போராட்டத்துல யார் யாரெல்லாம் வந்து மூர்க்கமா நின்னாங்களோ, முன்னாடி நின்னாங்களோ, அவங்க அத்தனை பேரையும் உன் மேல கஞ்சா கேஸ் போட்டுருவேன், பொம்பளை கேஸ் போட்டுருவேன், உன்னை வந்து போக்சோல உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டி, யார? வருங்கால ஆசிரியர்களை, படித்த அந்த பட்டதாரிகளை
கஞ்சா கேஸ் போட்டுருவேன், பொம்பளை கேஸ் போட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ராத்திரியோட ராத்திரியாக கோயம்பேட்டுக்கு வெளியே போய் நடுத்தெருவில் தூக்கி போட்டு வந்துட்டாங்க. அப்போ கல்வியே நீங்க மதிக்கிற லட்சணம் இதுதான். கல்வி படித்த ஆசிரியர்களை மதிக்கிற லட்சணம் இதுதான். கல்வி தரத்துல தமிழ்நாடு 17வது இடத்துல இருக்குது. தமிழ்நாடு அரசினுடைய அந்த பள்ளியினுடைய நிலைமை அது இந்த கட்டிடங்கள் இவ்வளவு மோசமானதாக இருக்குது. தமிழ்நாடு மாணவர்கள் என்ன பண்றாங்க, கல்வி கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி படிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. இவ்வளவும் கேடுகட்ட நிலைமையில தமிழ்நாட்டினுடைய கல்வி வச்சு போட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நீங்க நடத்துறீங்கன்னா, அதையும் சினிமாக்காரன கூத்தாடிகளை கொண்டு வந்துட்டு நீங்க நடத்துறீங்க அப்படின்னா கோபம் வருமா வராதா? அப்ப அறிவார்ந்த மக்கள் இதை சிந்திக்கணும். அப்ப உண்மையிலேயே தமிழ்நாடு கல்வியில வளரலாம் கிடையாது. இவனுக்கு அத்தனை பேரும் திமுக சேர்ந்தவங்க, அதிமுகவை சேர்ந்தவங்க, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள் அத்துணை பேருக்கும் என்ன பண்றது, பெரிய அளவுக்கு கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அப்ப தமிழ்நாடு அரசினுடைய பள்ளிகளையோ கல்லூரிகளையோ இந்த தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு இணையாகவோ அதோடைய மேலாகவோ உயர்த்திட்டோம்னா அவன் கம்பெனி நட்டமா போயிடும், அவங்க எல்லாம் காலி ஆயிடும். அதனால என்ன பண்றாங்கன்னா இவங்க சும்மா ஒரு கட்டமைப்பு உண்டு பண்றாங்க. அப்போ கல்வியை காசுக்கு விற்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் பேர் என்ன, கல்வி வள்ளல், கல்வி சேவை செய்தவர், கல்வி செம்மல், புரட்சி செய்தவர், இப்படி. அப்போ அறிவார்ந்த மக்கள் இதை சிந்திக்கணும். அதுக்காகத்தான் இந்த வீடியோ. அப்போ தமிழ்நாடு கல்வியில சிறக்கல்ல, போதையில சிறந்திருக்கு. என்னைக்கும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் மத்தியில கஞ்சா, அபின், குட்கா, சிகரெட்டு, அது மாதிரி இந்த பீரு, குவார்ட்டரு, என்னென்ன சொல்றாங்களோ, மெத்தப்பட்ட மீன், அது இந்த தலகாணி, என்னென்ன கருமாந்த பேரெல்லாம் சொல்றாங்களோ அத்தனையும் இன்னைக்கு அவங்க பழக்கத்துல இருக்கு. பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூடத்துல போதையை போட்டுட்டு வாத்தியார் அடிக்கிற நிலைமை இன்றைக்கு இருக்குது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர், பள்ளி மாணவர்கள் கடந்து மாணவிகளும் இன்னைக்கு குடிக்கக்கூடிய நிலைமை, போதைக்கு அடிமையா இருக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த நிலைமையில வச்சு போட்டு நீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நீங்க மாநாடு நடத்தக்கூடாது, போதையில் சிறந்த தமிழ்நாடுன்னு நீங்க நடத்துங்க. அதுதான் உண்மையிலேயே மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாடு அரசும் செய்யக்கூடிய மிகப்பெரிய நலனாக இருக்கும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி.